ஓகே ப்ரோ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜூலை 31st. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, மூணாரில் தான் வந்துருக்குறோம் ப்ரோ. ஆனால் ஐயோ என்ன குளிர் அட்டி பிரிக்குது. நைட்டு நம்ம ஃப்ளோக்கி இதான் எங்கே அந்த துண்டை வச்சுட்டு நடுக்கிறாரு. அது வட்டவாடாவில் ஒரு டைம் நடுங்கியிருப்பார். அதோட வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விடுறேன். அது மாதிரி நடுக்கிடுச்சு, பயங்கரமான குளிர். இப்போ கரெக்டாக டைம் வந்து ஒரு ப்ரோ எத்தனை மணி இருக்கும் ப்ரோ? 8 மணியா ப்ரோ? 7:30. ஸோ ஒரு 7:30 to 8 மணி இருக்குது. கரெக்டாக டைம் பார்க்கல, வெட்டாப்பட்டு இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் இருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி ஒரு இடத்துக்கு தான் வந்து போகிறோம். இந்த ஜேபி வந்து சொன்னான் இந்த ஆஃப் ரோடுக்கு போகணும்னு சொல்லிட்டு. நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஆஃப் ரோடு வந்து ஸ்வாகர் கம்மேடு. இவன் சொன்ன ஆஃப் ரோடு வந்து என்னன்னே தெரில. பேரை சொன்னால் தானே தேடி பார்க்க முடியும். அவன் எந்திரிச்சா தான் என்னன்னு தெரியும். எந்திரிக்கவும் இல்லை அந்த ரூமில். பார்க்கலாம், எந்திரிச்சதுக்கப்புறம் அது என்ன இடம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு தான் வந்து போகிறோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரூம் டூரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரூம் டூரெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதுதான் நம்மளோட ரூமு. இங்கேருந்து இந்த பேக்கை வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு, இது என்னோடய பேக்கு, எல்லாத்தோட பேக் அப்படியே இருக்குது. பேக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். என்ன பண்ணாது ஏங்க போட்டுருந்தேன், நானும் தூங்கிட்டே இருக்கிறேன். சவுண்டு மட்டும் கேட்டே இருக்குது. ஏங்க என்ன பட்டி அது? கூமா பட்டியா? இருங்க ஒரு கால் பேசிட்டு வரேன். என்ன பட்டி அது? ஊமாப்பட்டி. மூணாறுல இருக்கிற பேசுதுங்க. இது டீ கடைக்கு வந்தோம். வடை இருக்கு, பருப்பு வடை இருக்கு, டீ காஃபி போட்டுருக்காரு ப்ரோ. உள்ளே போயிடலாம், உங்களுக்கு உட்காந்துருவாங்க. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கூமாப்பட்டி ப்ரோ. காலையில் இட்லி வாங்கி சட்னி சாம்பார் வச்சிங்கன்னா ஓகே. என்ன இது? காப்பிங்கண்ணா, சக்கரை கம்மியாக ஸ்ட்ராங்காக. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பார்க்கிங். எல்லாமே அட்வென்ச்சர் பைக். இது மட்டும்தான் இந்த பைக்கு, நேக்டு பைக்கு. இவன் பாரு ப்ரோ, பெயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் ப்ரோ. வரும்போது இது ஃபுல்லாக இதாக இருக்குது. ஸோ கைஸ், நான் இந்த பைக்கை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீஸ்ட்ரோம் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நம்மளோட கேரளா ட்ரிப்பு ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு தான் வந்து வரப்போகுது இதோட ஃபுல் வீடியோ. எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது ஆஃப் ரோடில் எல்லாமே. ஸோ இது எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போகுதுன்னு இன்னைக்கு தான் டெஸ்டிங் ஒவ்வொன்றா வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தேன். 10 காசு கேட்காது. ஏன் ப்ரோ? ப்ரோ சத்தியமாக சரியான பசி. அதுவும் இல்லாத அது என்ன ரூட்டு? செம்பட்டி டு திண்டுக்கல். அந்த பக்கம் ரூட்ல ஹோட்டலே கிடையாது. நல்ல ஹோட்டல் போட்டால் குறைச்சிக்கலாம் போல. இப்போ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இதுதான் வந்து மூணாறு. ஏன்டா வலிக்குது? ஆனால் நேற்று ரெக்கார்ட் ஆச்சுங்கிற. எப்படி வாட்டர் ப்ரூஃப் கேமரா? ஜேபியோட கேமரா சம்பவம் ஆயிடுச்சு. கோப்ரோ பொசுங்கிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. நல்லா தாண்டா இருந்துச்சு. திருப்பிக்கிறேண்ணா. அண்ணா போயிட்டு வரேங்கண்ணா. அண்ணா வந்துட்டேன். ப்ளூ கன்ஃபார்ம், அதுதான் நமக்கு வேணும். மிஸ்டர் ஜூலை 31st. ஓகே, என்ன ஒரு வியூ. ஏங்க அந்த டயாக்கு நேத்துல இருந்து நம்ம பார்த்து சலிக்காம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு பாராட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது. இடமே ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்த வந்து அவர் ஃபேமஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம்ல. ஸோ நீங்கள் கேரளா வரீங்கன்னா
மஸ்ட்டு இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சூரியநெல்லி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருந்து தான் அம்மா இந்த இதுக்கு போயிட்டுருக்குறோம். அந்த ரோடு போகுது பாருங்கள், அந்த ரோடு தான் வந்து போய் நம்ம ஜாயிண்ட் ஆக போகிறோம். அது ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி இருக்குது, அடித்து பிடிச்சி போகலாம். ஆனால் வந்து அந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரில. முன்ன இந்த வழியாக வந்து போயிருக்கிறேன். சூரியநெல்லியில் வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டோட டென்ட் கேம்பில் ஸ்டே பண்ணிவிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இது ஒரு லோ பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணுன்னா செக் பண்ணி பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்க, நான் சொன்னல அந்த பெரிய ரோடு. ஆடா ஆடாடா அதில் டச் ஆகிட்டோம். சும்மா படுத்து கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். குணா ப்ரோ வாவ், ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ. ஏண்டா அந்த ஆற்றுக்கிட்ட நிற்கிறது குத்தமான ஜேபி, அந்த இடத்துல நிற்க வச்சு ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அங்கேருந்து மறுபடியும் ஸ்வாகர் கம்பெனி தான் வந்து போயிட்டுருக்குறோம். என்னன்னு தெரில, நேற்றுலேருந்து சுற்றி இந்த என்னது போடிமேட் இந்த ரோட்லேயே வந்து சுற்றிட்டு இருக்கிறோம். நேற்று இங்கேருந்தால் இறங்கி சூரியநெல்லி வந்து போனோம், மறுபடியும் சூரியநெல்லி சுற்றி வந்து இங்கே ஸ்வாகர் கம்பெனி வந்துட்டோம். தெரில என்னென்னு முச்சிரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ரோடு டு அந்த ரோட்டில் இருந்து நம்ம வட்டவாடா ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுக்குறேன். ஏன்னா சேனப்பதி ரோடு இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனோம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வி ரீச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாகவே 24 கிலோமீட்டர் தான். ஸோ விச் நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ஆச்சு. நம்ம கிளம்பி எத்தனை 1 மணி நேரம் ஆச்சு. இன்னுமா வந்து சேர்ந்துருக்க மாட்டோம் 20 கிலோமீட்டரு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஓப்பா ப்ரோ திடீர்னு நிப்பாட்டாது ப்ரோ. எனக்கு இதில் காலெல்லாம் எத்தாது. ரூட்டு கரெக்டாக தான் காமிக்குதா? நீ மேப் பார்த்து போயிட்டே இரு ப்ரோ. ஸ்வர்க்கம் மேடு இங்கே பாருங்க, வீஸ்ட்ரோமோட சரியான ஸ்டீப்பில் ஏறிட்டு இருக்கு. ஸ்மூத்தாக ஏறுது, அது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். வீஸ்ட்ரோம் தான் வீஸ்ட்ரோமோட இதைத்தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ப்ரோ செங்குத்தாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இதில் பைக்கே போகாது அப்படின்னாரு அந்த பொண்ணு. பார்க்குது பைக்கே போகாது, இவனுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கானுங்க நேரு மேலே அப்படின்னு. ஓப்பா ப்ரோ இது எங்கே ப்ரோ போகுது ப்ரோ? ரோடு நல்லா தான் இருக்குது, இதையும் வந்து நல்லா இல்லைன்ட்டாங்க. போய் பார்த்தா தான் தெரியுமோ. நல்லா இல்லாமல் எப்படி சொல்லுவார் அவர்? அந்த வண்டிக்கு பின்னாடி போகவே கூடாது. ஃபுல்லாக கல் மண்ணெல்லாம் எடுத்து நம்ம மேலே அடிக்குது. ஏன்னா அதுவுமே நல்லா இந்த நல்ல பேட்டர்ன் தான் டயர் போட்டுருக்குதா, அதனால. ஏறு மேலே, மலை மேலே தான் ஏற போகிறோம். இருப்புறா அவங்க வந்துருட்டு. போலாம் போப்ரோ. அந்த ரூட்டா இந்த ரூட்டா? டேய் வண்டி ஆஃப் பண்ணிடு. அண்ணா இன்னொரு வேற ரூட்டு எவ்வளோ தூரம்ண்ணா? அது இந்த இடத்துல 1.5 கிலோமீட்டர் தான் ஒட்டாது. 1.5 கிலோமீட்டர் தானே? அதில் போய் அப்படி வந்துடலாம். இந்த வழி நேரம் அப்படின்னா கொஞ்சம் போடும். இந்த இறக்கம் மொத்தம் மெயின் ரோடு. ஆமாம் கொஞ்சம் அங்கிட்டு கேட்கணும். மெயின் ரோடு தானே. அப்போ ரைட்லேக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த இடம் நேரம் அந்த ரைட்டில் ரோடு போகுதுங்களே. അവിടെ ಏನು ഹോമ് ഷാപ്പ് അവിടെ ലൊക്കേഷൻ അടയാളം ഹൗസ് 1.5 കിലോമീറ്റർ. ഇവിടുന്ന് 400 മീറ്റേഴ്സ്. എന്താ ജാസ്തി പ്രോബ്ലം.
ஆஃப் ரோடாக இருந்தால் கூட ட்ரை பண்ணிடலண்ணா ஜேபி. இது எப்படின்னா வண்டி கவுத்துருண்டா, சரிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏய் இந்த டயருக்கு வேணாண்டா. ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. இரு வீடியோ எடுத்துக்கிறேன்டா, இருடா ப்ரோ. நீ இறங்க ப்ரோ இரு அவரு இன்ஸ்டா 360 எடுத்து வந்துக்கலாம் ப்ரோ. வா ப்ரோ. ஏ ஜேபி நான் வழுக்குதுடா. மாட்டிக்கடா. ஏய் அவ்வளோதான், இனி யாராது ஏத்து. ஏய் இருடா, ஏய் பிடிக்க முடியலடா, இருடா ப்ரோ. வாங்க ப்ரோ, வண்டி எழுதுது. வாங்கடா. இரு உளுந்துருவா அப்படியே போய் ப்ரோ. இங்கிருந்து அப்படியே வந்தா பின்னாடி உளுந்துருப்பா புருண்டு. நேர்படி. ஏய் புடிச்சிட்டா. ஏய் பின்னாடி வர இடம் இல்லை எனக்கு நிக்கிறதுக்கு. ஏய் இடம் இல்லடா. எக்ஸலேட்டர் குடுறா. ஏய் தம்ப்நெயில் கிடைக்குமா? ஏய் இருடா ஜேபி. ஏய் திருப்பறையா? மழை பெஞ்சிருக்குல்ல அதுதான். சரி ரெடி, ஒரே தம். 1 2 3. ஏய் போயிரு இரு, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா, எனர்ஜி போயிடுச்சுடா. முட்டிடுச்சுடா, பின்னாடி உடஞ்சிருண்டா டாப் ரேக். அப்படியே வா பின்னாடி வந்துடலாம். பின்னாடியே வா, ரிவர்ஸ். வா அப்படியே வா, பின்னாடியே வா. இப்போ மெதுவா இந்த வீட்டுக்குள்ளே போய் திருப்பிக்கும். அப்படியே வா. வாடா, இன்னும் பின்னாடி வாடா, அப்படியே திருப்பினே உளுந்துருவடா. டேர்னிங் ரேடியேஷன் இல்லை. இல்லை நம்ம சுற்றி போகிறோம். பரவாயில்ல ப்ரோ, நம்ம அது அந்த வியூ கிடைக்கும் ப்ரோ உனக்கு. வா பிடிச்சிட்டேன், இன்னும் வரல, வா பிடிச்சிட்டேன், வா இன்னும் வா போ திருப்பி வா 1.5 கிலோமீட்டர்.
நம்ம ஃப்ளோக்கி எங்கே இந்த ரூட்டே வேண்டான்ட்டு திரும்பி போயிட்டுருக்குறோம். வேற ஒரு ரூட் வழியாக மேலே ஏற போகிறோம். இதே மாரி தான் அன்றைக்கி வந்து உளுப்பணிக்கு மேட்ச்சு. எக்ஸாக்ட்லி. அப்பா ஒன்றரை கிலோமீட்டர் போனால் ரைட்டில் இருக்குன்னு சொன்னார். நாங்கள் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இந்த பக்கம் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா காட்டேஜ் மாதிரி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ரோடு இருக்குது. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பரவாயில்ல, செங்குத்தாக மலை மேலேயும் தார் ரோடு போட்டிருக்குறாங்க இந்த கேரளா கவர்மெண்ட்டு. ஐயோ ஃபாக் ஆயிடுச்சு. இது வேற இல்லை. இந்த என்னப்பா நடுமலைன்னு வீட்டை கட்டி வச்சுருக்குறாங்க. நேற்று அடித்த மலையில் மண்ணி தண்ணி ஃபுல்லாக பேஞ்சிட்டு இருக்குது. போயிட்டுருக்குது. கொலன்னு சேரெல்லாம் இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு விழுக வேண்டியதுதான். அப்பா அம்மா ப்ரோ, என்ன எல்லாரும் என்னை முன்னாடி விட்டீங்க? ஃப்ளோக்கி வராரு லாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வைசரை க்ளோஸ் பண்ணால் இதாகிடுது, ஃபாக் ஆகிடுது. எல்லாரும் என்னை திட்ட போகிறாங்க. ஆஃப் ரோடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன கீழே இறங்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். சொர்க்கம் மேடு. ஓ ஸ்டீப்பு செங்குத்தான ஸ்டீப்பு. அப்பா தேங்க்ஸ். நான் வந்து பாஸ் எடுத்துங்காட்டி அப்படியே திரும்பிட்டாரு, நின்றுட்டாரு. தேங்க்யூ. இங்க இருந்து தான் ஆஃப் ரோடே நம்மளுக்கு ஆரம்பிக்குது. அப்பா ஒய்யோ. தேங்க்ஸ் ப்ரோ. அப்பா வியூ பாருங்க, ஆஃப் ரோடோட வியூ. சொர்க்கம் இதுதானடா. ஐயோ என்ன வியூ இது. ஒர்த்தான ஆஃப் ரோடு. இன்னும் நம்ம மேலே டாப்புக்கு போக போகிறோம். அப்பா அதுதான் வந்தாச்சுன்னு தெரியுது. அந்த பொண்ணை போட்டு மிரட்டி அந்த பொண்ணு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லி பயந்துட்டு நின்றுருக்குது. வாவ், அதுதான் அந்த மேடு. அங்கே பாருங்க, மொட்டைக்காடு மேடு. வாங்க, come on guys.
ஐயோ அங்கே என்ன செங்குத்தா ஏறுது அந்த ரோடு. ப்ரோ என்ன நிப்பாட்டிட்டீங்க? சூப்பர். ஸோ இந்த ஸ்டீப்பில் தான் நம்ம வந்து, ஏண்டா என்னை முன்னாடி அனுப்பிச்சிட்டு பலிகராக்கிறியா? செங்குத்தாக இருக்குது. அம்மா இங்கே ஹெல்ப் பண்ணாண்டா போகாது. எக்ஸலேட்டர் பண்ணனா மேலே அடிச்சிரு. எக்ஸலேட்டர் கொடுத்தனா மேலே அடிக்கு. ஓகே பக்காடா. ஏய் வண்டியில் வர நாங்கள் வந்துருக்குறோம், நடந்து போகிறேன் பா. டேய் எப்படா இந்த ட்ராக்ல போயிருந்தா? ஐயோ நான் தான் மாதிரி வந்துட்டேனா? போயிட்டான் அவன். டேய் இருடா